இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 119 சங்கீதம் அதனுடைய 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அநேக துக்கங்களின் வழியாக நாம் செல்வது உண்டு. ஒவ்வொரு துக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அழிவுக்கு நேராக நம்மை நடத்தும். இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், இதன் மத்தியில் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை இதுவரைக்கும் பாதுகாப்பது கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. அந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்ப இந்த நாள் வரைக்கும் அவருடைய வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறது. நம்முடைய மனதை ஸ்தோத்திரம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறதும் கர்த்தருடைய வார்த்தை தான். எனவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை உண்டாக்கட்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சகல துக்கத்திலிருந்தும் விடுதலை அடைந்து கர்த்தருக்காய் சந்தோஷமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.